ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்துட்டு நான் என்ன உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்னா, நிறைய பேருக்கு நான் வந்துட்டு நிறைய டிப்ஸ் வந்துட்டு சொல்லியிருந்தேன் சோப் மேக்கிங்கில். அந்த வகையில் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காஸ்டிக் சோடா, அதாவது லை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹேர்பல் வாட்டரில் இன்ஃப்யூஸ், அதாவது மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து நிறைய பேர் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி டீட்டெயில்டாக நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் 1 2 3 4 5 டைப்ஸ் ஆஃப் ஆயில் அண்ட் வந்து 1 டைப் ஆஃப் பட்டர்ஸ் வந்து சோப்ஸில் ஆட் பண்ணி பண்ணுவேன் எப்பயுமே. அண்ட் அது போக சூப்பர் ஃபட் வந்து 5% விட்டுப்பேன். அண்ட் நான் இன்றைக்கி வந்துட்டு குப்பை மேனி சோப்ஸாக செய்ய போகிறேன். ஸோ குப்பை மேனி ஜூஸை வச்சும் அண்ட் தென் குப்பை மேனி பவுடரும் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆயில்ஸ் எல்லாமே வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ண போகிறது கோகோனட் ஆயில். நான் வந்துட்டு இந்த ஜக்கில் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக ப்ரிப்பேர் பண்ணுற ஜக்கில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு கோகோனட் ஆயில். ஸோ நான் ஆயில் எல்லாமே நான் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்டு, சாப் வேல்யூ, இது ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ஸ்க்கு அந்த மாதிரி கிளாஸஸ்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட சோப் மேக்கிங் கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இப்போ இதில் மெஷர்மெண்ட் பண்ணின ஆயிலை இதில் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஸோ இப்போ எவ்வளோ கோகோனட் ஆயில் மட்டும் நான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஆயில்ஸ்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஆயில் மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இந்த மாதிரி ஜக் மெஷர்மெண்ட்டில் லிட்டர் கணக்கில் வந்து இது பண்ணுறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அந்த சாப் வேல்யூவே நம்மளுக்கு வந்துட்டு கிராம் வைஸ் தான் வந்துட்டு வரும். ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. ஓகே, நான் இப்போ வந்துட்டு கோகோனட் ஆயில் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிட்டேன். அண்ட் அது போக அடுத்தடுத்து 1 by 1 நம்ம வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 2 kg அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு 2.5 கிலோ கிட்ட சோப் வந்து செய்ய போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு கோகோனட் ஆயில் மட்டும் நான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஆயில்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஆயில்ஸ் எல்லாமே கரெக்டாக வெயிட் படி மெஷர்மெண்ட் படி ஆட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தது ஆட் பண்ண போகிறது வந்துட்டு ஆமணக்கு எண்ணெய். ஸோ இது வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா செக்கில் ஆட்டினது அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறதா சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சோப்ஸு வந்துட்டு அந்த சாப்பானிஃபிகேஷனும் நல்லா நடக்கும். அட் த சேம் டைம் அந்த சோப்போட அந்த தன்மை இருக்குது இல்லையா, அந்த பேட்டராக இருக்கட்டும், சோப்போட ஹார்ட்னிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு சொல்கிறேன். அண்ட் இப்போ வந்துட்டு இதில் கேஸ்ட் ஆயில் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய். ஓகே, ஒரு ஆயிலுக்குமே அது வெயிட்டை பொறுத்து வந்துட்டு வேரி ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வெயிட் எடுத்து இது பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இதுலேயே வந்துட்டு பட்டர், நான் வந்துட்டு ஷியா பட்டர் ஆட் பண்ண போகிறேன். விச் இஸ் 10 கிராம் கிட்ட நான் ஆட் பண்ண போகிறேன். இது வந்துட்டு அன்ரிஃபைன்டு. ஓகேங்களா? பட்டர்ஸும் சரி ஆயில்ஸும் சரி ரிஃபைன்டு எடுக்காதீங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே போயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு சொல்கிறேன். உங்களோட விருப்பம் அந்த அன்ரிஃபைன்லேயுமே பண்ணுறாங்க. இப்போ இதை வந்துட்டு இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா பாம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா இதுலேயே வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். பாம் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பாம் ஆயில் வந்துட்டு சோப்ஸில் ஆட் பண்ணலாமா, அது நல்லது கிடையாது தானேன்ட்டு. யார் சொன்னது பாம் ஆயிலெலாம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது, நல்லது இல்லைன்ட்டு? அதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குங்க. அதாவது ஸ்கின்னுக்குள்ளது எல்லாமே வந்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அது நம்ம சாப்பாடு விஷயத்துலையும் சரி எதுலேயுமே சரி. அந்த வகையில் நீங்கள் வந்துட்டு பர்சன்டேஜஸ்ன்னு உண்டு, அதுக்கு மேலே அதிகமாக யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு
அதோட ரியாக்ஷன் ட்ரை ஆகுறதோ அந்த மாதிரி இருக்கும். அது கோகோனட் ஆயில் சோப் நீங்கள் செஞ்சாலுமே அதே விஷயந்தான். ஸோ அதனால் பாம் ஆயில் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம், குறிப்பிட்ட பர்சன்டேஜ்க்கு மேலே வந்துட்டு ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்துட்டு பாம் ஆயில் அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் ரெண்டுமே வந்துட்டு நான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோமா, அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த லைவ் ப்ரிப்ரேஷன் அது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு லைவ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சமாக வந்துட்டு இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் டிஸ்டில் வாட்டரை வந்துட்டு க்யூப்பாக மேக் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இந்த மெஷரிங் ஜக்கில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 150 அந்த கிராமில் இருக்குது, 150 கிராமில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து டோட்டலாக வந்துட்டு 571.69 கிராம் வந்துட்டு வாட்டர் தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதில் ஒரு பிரிச்சுக்கிறேன், பாதியாக பிரிச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 196 கிட்ட இந்த வாட்டர் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, அதாவது இந்த க்யூப் வந்து இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஸோ இப்போ எனக்கு டோட்டல் எவ்வளோ தண்ணி தேவையோ அதில் பாதியாக பிரிச்சுக்கிறேன். ஸோ பாதி எடுத்துக்கிறேன். எனக்கு வந்துட்டு பாதி வந்துட்டு 285 கிராம் ஆஃப் வாட்டர் தேவை. ஸோ பாதியை நான் பிரிக்கும்போது 285 கிராம் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு 285 கிராம் வாட்டர் கிடச்சிருக்கு. மொத்தம் எனக்கு 571. அதில் பாதியாக நான் வந்துட்டு இதில் ஐஸ் வாட்டர் மாதிரி எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து பாதி அளவு. அண்ட் அதுக்கப்புறமா இது வந்துட்டு குப்பைமேனி ஜூஸு. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு குப்பைமேனி ஜூஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். அந்த பல்போடு நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இது ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் இந்த மாதிரி இன்னும் கரையாமல் இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு பாதி வாட்டர், அதாவது மொத்த வாட்டரில் ஃப்ரெஷ் ஜூஸ் தனியாக அண்ட் வாட்டர் மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். இதில் நான் வந்துட்டு லைவ் மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. இதில் தான், இந்த வாட்டரில் தான் நான் வந்துட்டு லைவ் வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இதில் தேவையான அளவு லை ஆட் பண்ணிக்கலாம், அதாவது காஸ்டிக் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு 285 கிராம் ஆஃப் NaOH தேவையான அளவு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ NaOH கரெக்டாக அளவு கம்மியாக எடுத்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஜாஸ்தியாலாம் எடுத்துடாதீங்க. ஸோ நான் இப்போ எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மொத்தமாக ஆட் பண்ணி டிசால்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து லையும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அங்கே வந்துட்டு குப்பைமேனி ஜூஸுமே இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான குப்பைமேனி பவுட்ரை வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 100 கிராமுக்கு 10 கிராம் வைஸ் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். அதில் அதாவது 100 கிராமுக்கு 5 to 10 கிராம் வரைக்கும் நம்ம எடுப்போம். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு 2 kg நான் பண்ணுறேன் அப்படின்னா 200 கிராம் கிட்ட வந்துட்டு எடுக்கணும். சரிங்களா, ஸோ 150லேருந்து 200 கிராம் வரைக்கும் நான் வந்துட்டு எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு நான் 2 kgக்கு 100 கிராம் மட்டும்தான் வந்துட்டு சேர்க்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பவுடர் ஆட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு சோப்ஸுக்கு வந்து கொஞ்சம் வெயிட் வந்து நல்லா கொடுக்கும் அண்ட் பேட்டர் வந்துட்டு திக்காகும் நல்லா டக்குன்னு. அதனால் நான் சொல்கிற ப்ரொசீஜர் படி நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இப்போ குப்பைமேனி பவுடரும் வந்துட்டு 100 கிராம் நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே ஆட் அதாவது மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம வச்சிட்டோம். இனி வந்து பிளண்டிங். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த பட்டர்ஸும் எல்லா ஆயிலும் சேர்ந்து இதுவாகிற மாதிரி நம்ம வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா சாப்பானிஃபிகேஷன் நல்லா நடக்கும். நீங்கள் வந்துட்டு சோப்ஸை ஒழுங்காக பிளெண்ட் பண்ண, அதாவது ஆயில்ஸை ஒழுங்காக பிளெண்ட் பண்ணல, பட்டர்ஸ் தனியாக அது தனித்தனியாக இருக்குதுனாலும் உங்களோட சோப்ஸுக்கு அந்த பேட்டர் வந்து கரெக்டாக வராது. இப்போ ஆயில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கா, பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நாட் ஓன்லி நீங்கள் இந்த பிளெண்டு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வாட் எவர் வேறு ஏதாவது சும்மா ஹேண்ட் விஸ்க் வச்சுனாலும் ஃபஸ்ட்டு ஆயில்ஸை மட்டும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இப்படி இருக்கா, நான் பிளெண்ட் பண்ணி காட்டுறேன்.
ஸோ இப்போ பாருங்கள், இப்போயே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆயில்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பவுடர் இருக்குது இல்லையா, பவுடரை ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சோப்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், ஒட்டுக்கா ஆட் பண்ணாதீங்க. ஒரு 2 பேட்சாக பிரிச்சுக்கிறேன். ஸோ இப்போது பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போயே உங்களுக்கு அந்த கொஞ்சம் திக்காகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பிளெண்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போயே உங்களுக்கு அந்த ஒரு பேட்டர் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அண்ட் மீதி இருக்கக்கூடிய பவுடர்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அண்ட் அதர்வைஸ் சோப்புக்கு ஒரு நல்ல வெயிட்டும் கொடுக்கும். ஓகேவா? பெனிஃபிட்டுமே நல்லாயிருக்கும் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது. இந்த ஆயில்ஸில் இன்ஃப்யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். முந்தின நாளே நல்லா சோக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். நான் வந்து சோக்லாம் பண்ணல, பட் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். வீடியோவில் ஒரு கலரில் எனக்கு தெரியுது, நேரில் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது, வீடியோவில் ப்ரௌனிஷாக இருக்குது. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆயிலாக நல்லா வந்துட்டு இதுவாயிரும். இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி கூட செய்யலாம். நான் வந்துட்டு ஃபில்டர்லாம் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா வெயிட்டுக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம். அண்ட் பெனிஃபிட்டுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அதோட இன்க்ரீடியன்ட் எல்லாம் இதில் இருக்க அதோட பெனிஃபிட் வந்து நல்லா இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா குப்பை மேனி ஜூஸ். ஸோ இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இல்லையா, இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, மொத்தமாக ஆட் பண்ணாதீங்க. எதையுமே மொத்தமாக ஆட் பண்ணாதீங்க கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் மிக்ஸ் அண்ட் பிளெண்ட். ஸோ இப்போ வந்து அந்த குப்பை மேனி சோப்போட அந்த ரியல் கலர் வந்து வருது. அண்ட் மீதி இருக்கக்கூடிய குப்பை மேனி ஜூஸையும் நான் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நான் மீதி இருக்கிறது அதே தான் இன்னும் இருக்கிறத நான் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த க்யூப்ஸாகவே இருக்குது, அதாவது கட்டியாகவே இருக்குது, அதையுமே சேர்த்துக்கிறேன். கரெக்டான அளவு வந்துட்டு வாட்டர் எல்லாமே நம்ம கரெக்டாக ஆட் பண்ணிட்டோம். அது போக நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் வாட்டர்லாம் ஆட் பண்ணவே கூடாது. அது வந்து சோப்ஸுக்கு ஒரு நல்ல இது கொடுக்காது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் தனியாகவோ அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. இப்போயே பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு அந்த சோப்பு ஒரு மாதிரி திக்கான மாதிரி இருக்கா. இனிமேல் நீங்கள் வந்துட்டு லைவ் சொல்யூஷன் சேர்க்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மெதுவாக ஆட் பண்ணணும். அண்ட் எல்லாமே வந்துட்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மோல்டு எல்லாமே அங்கே செட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம லைவ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடணும்ல, அதை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு லை சேர்க்கும்போது ஒட்டுக்கா சேர்க்கக்கூடாது. அட் த சேம் டைம் லை சேர்த்துட்டு உடனே பிளெண்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு மிக்ஸ் அண்ட் பிளெண்ட் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து லையை வந்து ஒரு 3 பேட்சாக பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பேட்ச் ஆட் பண்ணியிருக்கேன், ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபார்மிங் ஒரு மாதிரி வந்தது அப்படின்னா அது மேலேயே செட்டில் ஆகிக்கும். இப்போது நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அப்படியே உடனேலாம் பேட்டர் வராது. மிக்ஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் லைட்டாக பிளெண்ட். ஓகே,
நீங்கள் ரொம்ப போட்டு பிளெண்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் நல்ல சோப் செய்கிறவங்களே வந்துட்டு ரொம்ப பிளெண்ட் பண்ணி பேட்டரை திக்காக்கி வம்பாக்கிடுறீங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப போட்டு பிளெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, நீங்கள் ரொம்ப பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சோப்ஸுமே சீக்கிரமாக கரையும். ஸோ பிளெண்டுன்றதை ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஈஸியான வேவாக இருக்கட்டும் தான், அதுக்காக போட்டு அரைச்சிலாம் எடுக்க வேணாம். இப்போது பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மிக்ஸ் அண்ட் பிளெண்ட், இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க எப்பயுமே வந்துட்டு. ஓகேவா? ஓகே. அண்ட் அகெயின் ஃபைனலாக இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஒரு நிமிஷம். மூணு பேட்சையும் நான் வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அகெயின் மிக்ஸ் அண்ட் பிளெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். எனக்கு இன்னும் அந்த ட்ரேஸ் வரல. ஸோ நம்ம வந்துட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் இதுக்கப்புறம் பிளெண்ட் கூட போட வேணாம். நீங்கள் வந்துட்டு ஸ்பாட்லாவோ இல்லை வந்துட்டு கரண்டி வச்சுருப்பீங்களா, அது கூட இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலக்குனாலே உங்களுக்கு வந்துட்டு பிளெண்ட் அழகாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதிகமாக பிளெண்ட் போடாதீங்க. இப்போ வந்துட்டு மேலே அந்த ஆயில்ஸ் அந்த கார்னரில் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ட்ரேஸ் கரெக்டாக வந்துருக்குன்னு அர்த்தம். நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போது நல்லா போர் பண்ணுற அளவுக்கு ட்ரேஸ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் சும்மா ஜஸ்ட்டு நான் வெயிட்லாம் எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் சோப்ஸில் ஃப்ராக்ரன்ஸே ஆட் பண்ண மாட்டேன், லைட்டாக தான் ஆட் பண்ணுவேன். நிறைய பேர் ஒரு கொஸ்டின், இந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு ட்ரேஸ் வந்துடுது, சோப்பு சொதப்பிடுது அப்படின்ட்டு. ஆட் பண்ண உடனே பிளெண்டர்லாம் போடாதீங்க. இந்த மாதிரி மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு திக் ஆகாது. நீங்கள் பிளெண்ட், இப்போ நான் பிளெண்ட் பண்ணி காட்டுறேன், திக் ஆகும். உங்களுக்கு பார்க்க முடியுதா அந்த திக்னஸை? உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவு புரிய வைக்க முடியும்னு எனக்கு தெரியலை. பட் இப்போ வந்துட்டு ஓரளவு அந்த கன்சிஸ்டன்சி வந்து வந்திருக்கு. அது போர் பண்ணுற அளவுக்கு நான் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன், காட்டுறேன் உங்களுக்கே. அதாவது எப்படி இருக்கணும்னா, ரொம்ப லிக்யூடாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எனக்கு இந்த ட்ரேஸ் போதும்னு நினைக்கிறேன். இன்னும் ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் அண்ட் பிளெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இதெல்லாம் ரிமூவ், இதில் இருக்கிறதெல்லாம் இதில் எடுத்துகிட்டு நான் போர் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே விட்டேன் அப்படின்னா ஓகே, இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா அது அந்த ஸ்டேஜில் இப்படி கோடு போடுறேன்ல, அந்த கோடு தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போது அந்த ஓரங்களில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டுட்டு மோடில் போர் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு நல்லா போர் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்கள் உங்களுக்கு பவுடர் ஆட் பண்ணி பியூரியும் ஆட் பண்ணி கலர் வந்துட்டு வேரி ஆகுமான்ட்டு இருக்கும். அதே கலர் தான், எப்படி பீட்ரூட் சோப் செய்வோமோ அதே கலர் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணியிருக்கிறதுனால கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் தெரியும். ஸோ இந்த மாதிரி மோல்டில் வந்துட்டு போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு மேலே வந்துட்டு நீங்கள் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு கம்ப்ளீட்லி உங்களோட விருப்பம்தான். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மோல்டில் வந்துட்டு போர் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி போர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபைனலாக இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈவன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சோப் வந்து பர்ஃபெக்ட் ஆயிரும். ஓகேவா?
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த குப்பைமேனி சோப் வந்துட்டு ஒரு 3 ஹார்ஸ் வந்து அப்படியே விட்டுட்டேன். அப்படியே விட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே அது செட் ஆயிருச்சு. மேலே வந்து இந்த மாதிரி ஆயிலே இல்லாமல் ஆயில் மிதக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதே மாதிரி இப்படி லைட்டாக நம்ம அமுக்கும் போது இந்த மாதிரி அமுங்காமல் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் விழும், அமுங்காது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அப்புறம் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயில் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சோப் வந்து கரெக்டாக செஞ்சுருக்கீங்க அப்படின்ற மீனிங் வந்துட்டு வரும். ஸோ இது வந்து உடனே யூஸ் பண்ணலாமான்னா நோ. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது கம்ப்ளீட்டாக வந்துட்டு க்யூர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியும். ஸோ இது வந்துட்டு அன்மோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு லைவாகவே வந்துட்டு நான் எடுத்து காட்டுறேன். ரொம்ப சூப்பராக வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்கும். க்ளவுஸ் வந்துட்டு வியர் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சூப்பரான அந்த ஃபினிஷிங் லுக் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிட்டு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் அன்மோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சோப் எல்லாமே வந்துட்டு அன்மோல்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்துட்டு க்யூரிங் டைம் விட்டு பிஹெச் டெஸ்ட் எடுத்து லேப் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு நம்ம வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ சூப்பராக வந்துட்டு இந்த விலாகையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த சோப்பையும் நம்ம நல்லபடியாக செஞ்சு எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இது வந்துட்டு இன்னும் டைம் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல செட் ஆகிருக்கும். ஒரு சில சோப்ஸில் வந்துட்டு அந்த மாதிரி நான் அன்மோல்ட் பண்ணும்போது கீழே அந்த மாதிரி இருக்குது. பட் இப்படியே வச்சிட்டோன்னா க்யூர் ஆயிடுச்சுன்னா அப்படியே சூப்பராக வந்துட்டு செட் ஆயிரும். நீங்கள் வந்துட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு கூட எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான். எனிவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சோப் மேக்கிங் கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.